மீன் வறுவல், சிக்கன் 65, அவிச்ச முட்டை, ஆஃப் பாயில், ரசம், சாதம். வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா சாதம், ரசம் சாதம் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் ரசம் சாதம், சிக்கன் 65ம் அப்புறம் மீன் வறுவல் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட சொன்னாங்க. அதனால் அந்த காம்பினேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா வந்து அவிச்ச முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆஃப் பாயில். இன்றைக்கி வந்து ஆம்லேட் கிடையாது. ஓகே, ரசம் ஊற்றிக்கலாமா? நான்வெஜ் குழம்போடு தான் நம்ம மற்ற நான்வெஜ் சாப்பிடுவோம். இன்றைக்கி வெறும் ரசம், 65 சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரை அதோடு மட்டும் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷல் அவ்வளோதான். அதுவும் சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டுக்காக செய்கிறது, சாப்பிட்றது. இன்றைக்கி வந்து என்னடா தட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரசம் வந்து இலையில் வந்து சாப்பிட முடியாது. அதுக்காக தட்டில் சாப்பாடு. ரசம் வந்து நிறையா ஊற்றி சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதனால் ரசம் ஊற்றி வச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாமா? நல்லா வெள்ளை சோறு இல்லாமல் ரசத்தை நல்லா பிணைஞ்சிக்கலாம். வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கு சித்ரா. ரசத்துக்கு சிக்கன் 65 வெறும் நல்லா இருக்கும். அதனால தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. நம்ம வந்து கறி குழம்பு அந்த மாதிரி, மீன் குழம்பு அந்த மாதிரி தான் நம்ம போய் வச்சு சாப்பிடுவோம். அப்படி மீனில் பயங்கரமாக இருக்கும் முள். மீன் சாப்பிடும்போது பார்த்து மெதுவாக முள் எடுத்து சாப்பிடுங்க. மீன் சூப்பராக இருக்கு. மீனில் வந்து இந்த மீனோட மண்டை அதுதான் இருக்கிறதுலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீனோட மண்டை வந்து எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லவே வேணாம்.
இப்படி கருப்பாக இருக்குது. மீன் வந்து முள் வந்து குட்டி குட்டி மீன் நிறையா இருக்கும். அதனால் நல்லா மென்று சாப்பிட்டோம்னா முள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா மென்று சாப்பிடணும். ஓகே, மதியம் மீன் சாப்பிட்றதுனாலே லேட் ஆகிடுது. சிக்கன் வாங்கிட்டு வரும்போது போன்லெஸ்ஸாக கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். மீன் அப்படி வாங்க முடியும். வஞ்சர மீன்லாம் போன்லெஸ் இருக்குதானே, நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும் இருக்குண்ணே. அதெல்லாம் விலை அதிகம், அதனால இது வாங்கியிருந்தேன். நம்ம காசு நிறையா இருக்கும்போது வஞ்சர மீன் வாங்கி எல்லாம் ஃபுல்லாக அடிக்குது சாப்பிடலாம். அதுதான் கட்டாயிடுச்சா? போடுதா இல்லையா? பத்து நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகும் போல. மொபைல்னால 10 நிமிஷத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால உடனே ஆஃப் ஆயிடுச்சு. ரசம் செம்ம. இந்த மீன் வந்து பொறுமையாக சாப்பிட முடியும், ஃபுல்லாக முள் இருக்கிறதுனால பொறுமையாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மொபைல் ரெக்கார்டர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா கட் ஆகிட்டே இருக்குது, அதனால் ஈஸியாக சாப்பிட்றலாம். டைம் ஆகிட்டே இருக்குது, கேமராலாம் தெரியாது. இந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டு பொறுமையாக சாப்பிடணும். ஓகே,
இன்றைக்கி வந்து ரசம் சாதம், மீன் வறுவல், சிக்கன் 65, கோழி வறுவல் எல்லாமே தரமாக இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மீன் வந்து முள்ளு நிறையா இருக்கிறதுனால பொறுமையாக பார்த்து எடுத்து சாப்பிட முடியும். அதனால் வீடியோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். வாய் வளர்றது வீடியோ வந்து லென்த் ஆகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ வந்து நம்ம ரசம் சாதம் சாப்பிட சொன்னதுக்கு இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.